Good evening, friends. Yet another great speech is going to be delivered by none other than Advocate Damayanti Amarnath. She is a very popular and well-known practicing lawyer in Coimbatore and Tirupur courts. He has got 15 years of experience as advocate in Tirupur and Coimbatore courts. She handled both civil and criminal cases. And the interesting information is she is also serving as mediator in Tirupur Consumer Redressal Commission, and she is also taking classes for civil judge and assistant public prosecutor aspirants in various law academies for the past 3 years, and she has overwhelmingly accepted to take class for Apex Law Academy also. On behalf of each one of you, I express my sincere thanks to Advocate Damayanti Amarnath. ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அபெக்ஸ் லா அகாடமியில் நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கணும்னு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷீ இஸ் கோயிங் டு டாக் ஆன் ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். திஸ் இஸ் ஆல்சோ ஃப்ரம் தி லீகல் area. I could understand is a very important act, which is Indian Evidence Act and Bharatiya Sakshi Adniyam 2023, which will be definitely useful for all of you, no doubt. Her speech is planned for about 45 to 50 minutes. Adukappuram we will have a question and answer session. I request all the participants to make this session as very, very interactive. எல்லாம் கேளுங்க, உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. ஷீ வில் பி ரெடி டு ஆன்சர் வாட் எவர் ஆர் த பெஸ்ட் பாசிபிள் லெவல். அதனால எல்லாரும் இதை ரொம்ப இன்டராக்டிவா நடத்தினா தென் ஒன்லி தி ப்ரோக்ராம் வில் பி வெரி வெரி சக்சஸ்ஃபுல். ஐ ரிக்வெஸ்ட் அட்வொகேட் தமயந்தி டு டேக் ஓவர் தி செஷன். ஓகே, தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஆல். நம்ம இன்னைக்கு என்னன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது தமிழ்ல இந்திய சாட்சிய சட்டம் 1872 எலாங் வித் இப்போ வந்திருக்க பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 இது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது பற்றி பார்க்குறோன்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸு அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. இதோட ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன்னா இப்போ இந்த 1872க்கு முன்னாடி, அதாவது நம்ம எவ்வளோ வருஷமா இருந்திருக்கோம், அந்த 1872க்கு முன்னாடி சாட்சிய சட்டமே இருந்தது இல்லையா, எவிடன்ஸ் ஆக்டே நம்ம யூஸ் பண்ணது இல்லையா அப்படின்னா அதுக்கு நிறைய சோர்சஸ் இருந்திருக்கு, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். அதை தான் இப்போ 1872ல அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல இன்கார்பரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1872ல இன்கார்பரேட் பண்ண அந்த விஷயங்களை தான் இப்போ வந்திருக்க 2023 ஆக்ட்லையும் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ அந்த எவிடன்ஸ் ஆக்ட் வந்ததுக்கான ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் ஃபுல்லா பார்ப்போம். இது நீங்க கேட்கலாம், நம்ம ஆக்டே பேர் ஆக்ட்லயே அவ்வளோ இருக்கே, இவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அது மட்டுமே ஃபாலோ பண்ணலாம்ல அப்படி சொல்லி பார்க்கலாம். ஆனா ஒரு எவிடன்ஸ் ஆக்ட் ஒரு ஸ்டூடெண்டா நம்மளுக்கு இதோட ஜென்ரல் ஹிஸ்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாட் ஒன்லி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட், நம்ம ஒரு எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸுக்கும் இந்த ஜென்ரல் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஏபிபி எக்ஸாம்லலாம் கூட அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. நான் கிளாஸஸ் எடுக்கும் போதே என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு இந்திய எவிடன்ஸ் அப்படிங்கிற வேர்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, அது எங்கிருந்து டிரைவ் ஆகி வந்துச்சு அப்படின்னா, லாட்டின் வேர்டு எவிடரா அப்படிங்கிற EVIDERA, எவிடரா அப்படிங்கிற ஒரு லாட்டின் வேர்ட்ல இருந்து தான் எவிடன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் டிரைவ் ஆகி வந்திருக்கு. அந்த எவிடரா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, விச் மீன்ஸ் டு டிஸ்கவர் கிளியர்லி, கிளியரா டிஸ்கவர் பண்ணணும், டு அசர்டைன் ஆர் டு ப்ரூவ், இதுதான் அதோட மீனிங். எவிடரா அப்படின்னா என்னன்னா, விச் மீன்ஸ் டு டிஸ்கவர் கிளியர்லி, அசர்டைன் ஆர் டு ப்ரூவ், இதுதான் இந்த எவிடன்ஸ். இந்த எவிடன்ஸ் டிரைவ் ஆன எவிடரா அப்படிங்கிறதோட மீனிங். ஓகேவா? ஸோ இது இந்த எவிடன்ஸ் ஆக்ட எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு அப்படின்னா, அது ஒரு 3 பீரியடா நம்ம பிரிச்சுக்கலாம்.
அதாவது லா ஆஃப் எவிடன்ஸ் இன் இந்தியா வந்து இப்போ டைரக்டா 1872 வரதுக்கு முன்னாடியே எப்படி பிரிக்கலாம்னா ஹிந்து பீரியட், அதாவது ஹிந்து அரசர்கள் ஆண்ட பீரியட்ல எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி முஸ்லீம் பீரியட், முஸ்லீம் அரசர்கள் ஆண்ட பீரியட்ல எவிடன்ஸ் ஆக்ட் வந்து ஒரு மாதிரி டெவலப் ஆச்சு. அதுக்கு பின்னாடி தான் இந்த மாடர்ன் பீரியட்ல சில இங்கிலீஷ் லாஸ் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 வருது. அதுக்கப்புறம் பாரதிய சாட்சி அதிநியம் 2023 வந்து வருது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஹிந்து பீரியட் பத்தி பார்க்கலாம். இந்த ஹிந்து பீரியட்ல எவிடன்ஸ், இந்த லா ஆஃப் எவிடன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது எங்கிருந்து அது டிரைவ் ஆச்சு அப்படின்னா, ஹிந்து தர்ம சாஸ்திரங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிந்து தர்ம சாஸ்திராஸ், அதுல இருந்து தான் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து ஹிந்து பீரியட்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரையல், எதுக்காக இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ட்ரையல் இருக்கு அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி ட்ரூத் ஃப்ரம் தி ஃபால்ஸ். ஒரு தவறு, ஒரு பொய்யிலிருந்து உண்மையை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு சர்ஜன், ஒரு மருத்துவர் வந்து அவருடைய டூல்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ஒரு காயம்பட்ட உடம்புல இருந்து ஒரு அயன் ராட், அதாவது அந்த காலத்துலலாம் அந்த ஏரோ சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எப்படி அது உடம்புல இருந்து எடுக்கிறாங்களோ, ஒரு மருத்துவர் ஒரு காயம்பட்ட உடம்புல இருந்து ஒரு அயன் ராடை எப்படி வெளியில எடுப்பாரோ, அது போல ஒரு தவறுல இருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் ட்ரையலோட ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்து தர்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. ஓகேவா? அந்த தர்ம சாஸ்திரங்கள் 4 வகையா வந்து எவிடன்ஸை ரெகனைஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா லேக்கியா அப்படின்னு சொல்றாங்க. 4 வகையா, 4 ஃபர்ஸ்ட் வந்து லேக்கியா அப்படின்னா டாக்குமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் 2019 வந்து ஏபிபி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னன்னா, ஏன்ஷியன்ட் டைம்ல இந்த லேக்கியா அப்படிங்கிறதுக்கு அந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல, இது ஏன்ஷியன்ட் டைம்ல யூஸ் பண்ண எவிடன்ஸ்ல லேக்கியா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து இது படிக்கிறது ஈவன் ஒரு லா ஸ்டூடெண்ட், ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேவா? ஸோ பாத்துக்கோங்க, லேக்கியா அப்படின்னா டாக்குமெண்ட். சாட்சி, சாட்சினாவே தெரியுது, ஓரல் எவிடன்ஸ், ஓரல் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் புக்தி ஆர் போக் அப்படின்னா என்னன்னா பொசஷன், பொசஷன் பேஸ் பண்ணி. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த 4 மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து திவ்யா அப்படின்னா என்னன்னா ஒரு டிவைன் தாட், ஒரு டிவைன் பத்தின ஒரு விஷயங்கள். அந்த மாதிரி தான் இந்த 4 வகையா வந்து தர்மசாஸ்திரங்கள் வந்து எவிடன்ஸ் வந்து ரெகனைஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த லேக்கியா அப்படின்னா என்னன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை தான் லேக்கியா அப்படின்னு சொல்றாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து எப்படி அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. அது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராஜ்ய சாக்ஷ்யாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்ப எப்படி நம்ம கோர்ட் இருந்துச்சு, அது போல அப்ப வந்து எப்படி இருக்கும்னா அரசபைகள்ல தான் நீதிமன்றம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த அந்த அரசபைகள்ல இருக்கக்கூடிய கிளர்க்ஸ், யாருடையது, கிங்குடைய கிளர்க்கு, அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பேர் தான் ராஜ்ய சாக்ஷ்யாக். அந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த மாதிரி வேலிடிட்டி அப்படின்னா, இப்ப நம்ம ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் யூஸ் பண்றதுக்கு எவ்வளோ வேலிடிட்டி இருக்கோ அதே அளவுக்கு வேலிடிட்டி வந்து அந்த ராஜ்ய சாக்ஷ்யாக் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து, அந்த டாக்குமெண்ட்டுக்கு வேலிடிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஸ்பெல்லிங் என்னன்னா RAJYA, ராஜ்ய சாக்ஷ்யா, SAKSHAYAK, ராஜ்ய சாக்ஷ்யாக், அதுக்கான மீனிங். அதுக்கப்புறம் சாக்ஷியாக் அப்படின்னு சொல்றாங்க. சாக்ஷியா அப்படின்னா என்னன்னா, ஒரு பிரைவேட் பர்சன் வந்து டாக்குமெண்ட் எழுதி வச்சுட்டு அவங்க 2 பேர் வந்து அந்த அவங்க விட்னஸ் வச்சு அட்டஸ்டேஷன் பண்ணிக்குவாங்க. இப்ப எப்படி விட்னஸ் வச்சு அட்டஸ்ட் பண்ணிக்கிறோம், அது மாதிரி விட்னஸ் வச்சு அட்டஸ்டேஷன் பண்ணிக்குவாங்க. அதுதான் சாக்ஷியாக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அசாக்ஷியாக், ASAKSHYAK, அசாக்ஷியாக் அப்படின்னா என்னன்னா, அந்த பார்ட்டிஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்களோட ஓன் ஹேண்ட்ஸ்ல டாக்குமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஹிந்து பீரியட்ல இந்த லேக்கியா டாக்குமெண்ட் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கு. 3 வகையா இருந்திருக்கு. அதாவது ராஜ்ய சாக்ஷியாக் அப்படின்னா அரசவைகள் இருக்கக்கூடிய அந்த கிளர்க்ஸ் வந்து
அவங்களே வந்து அவங்க வந்து எழுதி கொடுப்பாங்க. அது வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு வேலிடிட்டி இருக்கோ அதே அளவுக்கு வந்து வேலிடிட்டி இருக்கும். சாக்ஷியா அப்படின்னா ஒரு பிரைவேட் பர்சன்ஸ் எழுதி வச்சுட்டு அதை வந்து விட்னஸ் வச்சு அட்டஸ்டேஷன் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து அசாக்ஷியாக் அப்படின்னா என்னன்னா பார்ட்டிஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே எழுதி அவங்களோட ஓன் ஹேண்ட்ல எழுதி வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். இந்த மாதிரி தான் அந்த ஏன்ஷியன் டைம்ல வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து சாக்ஷி அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது டிஃப்ரெண்ட், அதாவது இப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கும் அந்த மாதிரி சொல்றோம். ஆனா அப்ப எப்படி இருந்துச்சுன்னா ஓரல் எவிடன்ஸ் வந்து சிவில் அண்ட் கிரிமினல் மேட்டர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்டா இருந்துச்சு, வேற வேற மாதிரி இருந்துச்சு. அது அவங்களுக்குள்ளேயே வந்து அதுக்கான ஒரு ரூல்ஸையும் ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ நம்மளோட சிவில் கோர்ட்ல வந்து நம்ம வந்து இந்த இந்த ஓரல் எவிடன்ஸ் வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ரீபோண்டரன்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு 100% இருக்கக்கூடிய விஷயத்துல 51% ப்ரூவ் பண்ணியிருந்தாவே போதும் இல்லையா? 51% ப்ரூவ் பண்ணியிருந்தா சிவில் கேஸ்ல வந்து வின் பண்ணிடலாம். ஆனா இதே கிரிமினல் கேஸா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னா ப்ரூவ்டு பியாண்ட் ரீசனபிள் டவுட், அதாவது எந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு அந்த கேஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து கிரிமினல் கேஸ்ல வந்து இருந்துச்சு. ஆனா இது வந்து இப்ப இருக்கக்கூடியது. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கிரிமினலுக்கு வந்து கொஞ்சம் அந்த விட்னஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இருந்துச்சு. ஏன்னா அந்த கிரைம்ஸ் எல்லாம் வந்து அந்த காலத்துல ஃபாரஸ்ட்ல அதே போல ரொம்ப லோன்லி பிளேஸ்ல எல்லாம் தான் நடந்திருக்கும். அதனால அந்த இன்சிடென்ட்டை வந்து பார்த்தவங்க கம்மியா இருந்திருப்பாங்க. அதனால அந்த அதை பொறுத்து கொஞ்சம் எலிஜிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி இருக்கிற மாதிரி யார் பார்த்தாங்களோ அவங்க சொன்னா போதும் அந்த மாதிரி வந்து அப்ப இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி இப்ப வந்து அது அப்படி டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு கிரிமினலுக்கும் சிவிலுக்கும். ஸோ இது ஒண்ணுதான் அந்த அந்த டைம்ல இருந்து டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாம அப்போ இப்ப ஜட்ஜஸ்ன்னு சொல்றதெல்லாம் அப்ப எப்படி இருந்தாங்கன்னா நியாயாதீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட நேம்ஸ். அந்த காலத்துல இருந்தவங்களோட பேரு நியாயாதீஷ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விட்னஸ் கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டு அவங்க கிட்ட வந்து அதுக்கான ஆன்சர் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய டெமனரை நோட் பண்ணுவாங்க. டெமனர் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து இதை இந்த டெமனர் அப்படின்னா இப்போ கோர்ட்ல வந்திருக்காங்க, ஒருத்தங்களை வந்து நம்ம பார்க்க ஒரு சாட்சி சொல்றாங்க அப்படின்னா அவங்க சில செய்கை பண்ணுவாங்க. சில பேர் வந்து இப்படி அவங்களோட சொல்லும்போது ஹெசிடேட் பண்ணி சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஒரு மாதிரி அவங்களோட செய்கையிலேயே நம்மளுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி செய்வாங்கன்னு. அதையும் நோட் பண்ணலாம். அதை நோட் பண்றதுக்கு இப்ப என்ன ப்ரொவிஷன்னா செக்ஷன் 280 சிஆர்பிசி, அதாவது கிரிமினல் சைட்ல அந்த டெமனரை நோட் பண்றதுக்கு செக்ஷன் 280 சிஆர்பிசி. இதே வந்து சிவில் சைட்னா செக்ஷன் ஆர்டர் 18 ரூல் 12 இப்ப இருக்கு. ஆர்டர் 18 ரூல் 12 சிபிசி அதுல எல்லாம் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டெமனரை வந்து இவர் வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நியாயாதீஷ் வந்து டிசிஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஓரல் எவிடன்ஸ். ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அது 3 வகையா வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு இந்த அதாவது அந்த ராஜ்யத்துல வந்து கிங்கோட அவைகள்ல எழுதின டாக்குமெண்ட்டுக்கு அதிகமான வேலிடிட்டியும் அட்டஸ்ட் பண்ண டாக்குமெண்ட்டுக்கு அதுக்கு பின்னாடியும் இவங்களுக்குள்ள ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல எழுதின ஒரு டாக்குமெண்ட்ஸாவும் வச்சிருந்தாங்க. அதுக்கு பின்னிட்டு ஓரல் எவிடன்ஸ், அதாவது சாட்சி, அதை எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது வந்து இப்ப இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேர்மாறா இருந்துச்சு. அதாவது சிவில் கேசஸ்ல வந்து ஒரு மாதிரியும் கிரிமினல் கேசஸ்ல ஒரு மாதிரியும் இருந்துச்சு. கிரிமினல் கேசஸ்ல வந்து கொஞ்சம் கம்மியா, ஏன்னா அந்த காலத்துல கிரிமினல் கேசஸ் எல்லாம் கொஞ்சம் லோன்லி பிளேஸ்ல ஃபாரஸ்ட்ல நடந்ததால அதுக்கு கொஞ்சம் வந்து யார் பார்த்தாங்களோ அவங்க சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாவும் அந்த காலத்துல இருந்துச்சு சாட்சி ஓரல் எவிடன்ஸ். நெக்ஸ்ட் புக்தி ஆர் போக். அந்த காலத்துல எல்லாம் வந்து நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்துச்சு, ஓகேவா? அதனால அந்த டிஸ்பியூட்டுக்கு தகுந்த மாதிரி புக்தி அப்படின்னா என்னன்னா அந்த பொசஷன், யார் அந்த லேண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து அவங்களே ஒரு செட்டில்டு லாவை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து அவங்களே தீர்த்துட்டு இருந்தாங்க. யார் வந்து அதிகமா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பொசஷன்ல இருக்காங்க அப்படின்னு அந்த பேஸ்ல வந்து அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ல முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்
திவ்யா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிவைன் டெஸ்ட். நம்மளே வந்து என்னன்னா இவ்வளோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த டாக்குமெண்ட்ல எந்த விஷயம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. சாட்சி கொடுக்குறாங்க, அவங்களோட டெமனரை பார்க்குறோம். அப்படியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்மளால வந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல. இல்ல யாரு பொசஷன்ல இருந்தா அப்படின்னு பார்த்து தீர்வு சொல்லலான்னு பார்த்தா அதுவும் எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது அப்ப என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா டிவைன் டெஸ்ட். நம்மளால முடியாததை வந்து கடவுள் கையில ஒப்படைச்சிடலாம் அப்படிதானே ஆர்டினரியா நம்ம நினைப்போம். அது மாதிரி அந்த காலத்துல வந்து வச்சிருந்தாங்க டிவைன் டெஸ்ட். அதாவது ஏன்ஷியன்ட், அதாவது ஒரு சுப்பீரியர் பவர் கிட்ட ஒரு அப்பீல் பண்ணி, ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிட்ட இத வந்து அப்பீல் பண்ணி அவங்க கிட்ட வந்து அந்த அவங்க மூலமா அந்த கில்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஈஸியா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது ஒரு ஒரு தீக்குழியில வந்து நிறைய ஃபயருக்குள்ள போய் பர்ன் ஆயிட்டு ஆனா நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க எந்த தப்பு செய்யாதவங்க. அதே போல ஒரு டீப் வாட்டருக்குள்ள இறங்கிட்டு எந்த காயமும் ஏற்படாம வந்துட்டா அவங்க வந்து எந்த தப்பும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து அப்ப வச்சிருந்தாங்க. ஓகேவா? இதுல எதுவுமே பண்ண ஆகல. அதே போல வந்து ஒரு பாய்சனை கொடுத்துட்டு அவங்கள குடிக்க சொல்லிட்டு அவங்க இறக்கல அப்படின்னா அவன் இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால முடியாத விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் கிட்ட விடுத்து தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு. அதாவது இது எல்லா இதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன அந்த 3 விஷயங்கள்ல டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்ல அப்படின்னும், இல்ல ஓரல் எவிடன்ஸ் அது இல்லாதப்பவோ, இல்ல அந்த பொசிஷன்ல யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி இந்த திவ்யா அந்த டிவைன் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணி அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க, இது எதுவுமே அவைலபிள் இல்லாதப்போ. ஆனா அந்த டிவைன் டெஸ்ட்டுமே வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே அது வந்து யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா இல்ல. அப்போ வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய வர்ணாசிரம முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. டிஃப்ரெண்ட் வர்ணாஸ் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு வகையான இந்த டெஸ்ட்டையும் ஒவ்வொரு வகையான வர்ணாஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல யூஸ் பண்ணி தான் அது வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து யாரு எந்த விதமான காயமோ இல்லை எந்த விதமான இதுவும் இல்லாம காப்பாத்தின வந்தாங்களோ அவங்கதான் எந்த இன்னசென்ட், இல்ல அப்படி வராதவங்க வந்து தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஏன்ஷியன் பீரியட்ல ஹிந்து பீரியட்ல வந்து நடந்துட்டு இருந்த முறைகள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து முஸ்லிம் பீரியட். முஸ்லிம் பீரியட்ல எப்படி வந்துச்சு அப்படின்னா முஸ்லிம் பீரியட்ல வந்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருந்துச்சு. அந்த எவிடன்ஸ் வந்து அப்போ எப்படி பண்ணாங்கன்னா இதே மாதிரிதான் ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பா பிரிஞ்சுது. அதே போல வந்து இந்த ஓரல் எவிடன்ஸ்லயும் அப்போ வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த டைரக்டா இது மாதிரி எல்லாம் தான் இருந்துச்சு. ஆனா முஸ்லிம் பீரியட்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா டைரக்ட் எவிடன்ஸ், ஹியர்சே எவிடன்ஸ் இதெல்லாமே இந்த முஸ்லிம் பீரியட்ல தான் வந்துச்சு. அதே போல டெமனர் ஆஃப் விட்னஸ் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, அந்த போன பீரியட்ல இருந்த மாதிரியே இந்த பீரியட்லயும் டெமனர் ஆஃப் விட்னஸ் வந்து பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனா இதுல கொஞ்சம் ரொம்ப டீப்பாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த காலத்துல வந்து ஒரு இந்த எம்பரர் ஷாஜஹான் அவரோட அவையில வந்து இந்த மாதிரி அரசு அவையில வந்து ஒரு கேஸ் வருது. அதுல வந்து என்னன்னா ஒரு ஹிந்து ஸ்கிரைப், அதாவது எழுதுறவர், அவரு வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. என்னன்னா ஒரு முஸ்லீம் சோல்ஜர் வந்து என்னோட மனைவியை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மீட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மனைவியும் வந்து என்ன பண்றாங்கன்னா நான் வந்து இவரோட ஒய்ஃபே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஷாஜஹான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. என்னன்னா இந்த இந்த அந்த அரசவைகள் இருக்கு ஒரு பாட்டு, அதை வந்து இங்க் பாட்டை வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து இவங்க வந்து அந்த பொண்ணு வந்து எஃபிஷியண்டா ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இப்ப இருக்கிற மாதிரி ஈஸியா இங்க் பில்லர் வச்சு ஊத்துற மாதிரி எல்லாம் கிடையாது. அதுல வந்து ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கிறவங்க வந்து சிந்தாம வந்து ஊத்த முடியும். ஸோ இவங்க வந்து அந்த ஸ்கிரைபோட மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டுபிடிச்சு அந்த ஹிந்து ஸ்கிரைபுக்கு ஃபேவரா அவர் வந்து டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ அதே போலதான்
அந்த இப்ப எப்படி ஒரு நடைமுறை இருக்கு, எக்ஸாமினேஷன் விட்னஸ் வந்து எக்ஸாமினேஷன் பண்ற நடைமுறையும் அந்த பீரியட்ல தான் டெவலப் ஆச்சு. எப்படின்னா இப்போ விட்னஸ் வந்து எக்ஸாமினோ இல்ல கிராஸ் எக்ஸாம், சீஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா செப்பரேட்டா, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விட்னஸ் வந்து விசாரிச்சுட்டு அதே மாதிரி சாட்சி சொல்ற மற்ற சாட்சிகளை எல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி நிக்க வைப்பாங்கல்ல, அது மாதிரி வந்து இவங்களும் தள்ளி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நிக்க வச்சு தான் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது மாதிரி முறைகள் வந்து அந்த காலத்துல தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம லீடிங் கொஸ்டின் அது பத்தியும் அந்த காலத்துல அந்த முஸ்லிம் பீரியட்ல தான் லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து பர்மிட் பண்றாங்க. லீடிங் கொஸ்டின்ஸ் அப்படின்னா என்னன்னா விடை பொதி வினா அப்படின்னு மீனிங். அதுல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 141, 142 அண்ட் 143ல இருக்கு. அதே போல வந்து இந்த பிஎஸ்ஏல பாரதிய சாட்சி அதிநியத்துல 146 அதுல வந்து அதுல சொல்லியிருக்காங்க 141, 142 அண்ட் 143 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அது இப்ப இருக்கிற பாரதிய சாட்சி அதிநியத்துல 146ல இருக்கு. அந்த லீடிங் கொஸ்டினை பொறுத்தும் இந்த இதுலதான் வருது. லீடிங் கொஸ்டின் என்னன்னா நீ அதாவது அந்த கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும், அதுதான் லீடிங் கொஸ்டின். அதுவும் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து காம்பிடென்ட் விட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க முஸ்லீம் பீரியட்ல. எப்படி அப்படின்னா சில பேர்த்தெல்லாம் காம்பிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த நியர் ரிலேட்டிவ்ஸ், அதே போல பார்ட்னர்ஸ், அதே போல ட்ரங்கட் பர்சன், சில்ட்ரன்ஸு, அதே போல அன்சவுண்ட் மைண்டு, அந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாமும் பிளஸ் வந்து ஒரு ஒரு இன்சிடென்ட்டை வந்து பாக்குறாங்க அப்படின்னா அப்ப அதை பத்தி சாட்சி சொல்றதுக்கு பிளைண்ட் பர்சன் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி விட்னஸ்களை வந்து பிரிக்கிற சூழ்நிலைகளையும் இவங்க தான் உருவாக்குறாங்க. அதே போல சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் சூழ்நிலையை பொறுத்து சாட்சி சொல்றது. அதாவது ஒருத்தன் வந்து ரத்த சொட்ட சொட்ட ஒரு கத்தியை கொண்டு வரான் அப்படின்னா அப்ப அந்த அங்கிருந்து வெளியில வரான் அப்படிங்கும்போது இவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணியும் இந்த முஸ்லீம் பீரியட் தான் டெவலப் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த முஸ்லீம் பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை வந்து அக்யூஸ்டுக்கு கொடுக்குற சூழலும் வருது. அதே போல ஒரு கமிஷன் இப்ப நம்மளுக்குலாம் சிபிசில இருக்கு, கமிஷன் இஷ்யூ பண்ணி விட்னஸ் விசாரிச்சுட்டு வருது. அந்த முறைகளும் வந்து இந்த முஸ்லீம் பீரியட்ல தான் ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு விட்னஸ் ஓத் எடுக்கிற முறை, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத், அதையும் இந்த முஸ்லீம் பீரியட் தான் கொண்டு வராங்க. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் எது மேல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது ஒரு கொஸ்டினா கேட்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு. எது மேல எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஹிந்துஸா இருந்தா கோமாதா மேல, நம்ம பகவத்கீதைன்னு எழுதிருவோம்ல அது மாதிரி இல்ல, ஃபர்ஸ்ட் ஹிந்து எது மேல எடுத்துட்டாங்க அப்படின்னா கோமாதா அது மேல. நெக்ஸ்ட் வந்து முஸ்லிம்ஸா இருந்தா கோடா, KHODA, அவங்களோட அந்த இது மேல, அந்த கோடாங்கிறது அவங்களோட அந்த ரிலீஜியன் ஃபாலோ பண்றது போல இருக்கு அது. கிறிஸ்டியன்ஸா இருந்தா பைபிள் மேலையும் ஒரு ஓத் எடுக்கிற முறைகளும் இந்த முஸ்லிம். ஸோ முஸ்லீம் பீரியட்ல என்னென்னலாம் ஃபாலோ ஆச்சு அப்படின்னா அந்த டெமனர் வந்து ரொம்ப டீப், விட்னஸ் வந்து எக்ஸாமின் பண்ணும்போது விட்னஸ் வந்து கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று ஒரு விட்னஸ் முதல்ல முடிச்சுட்டு மற்ற விட்னஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று அதுக்கப்புறம் வந்து விட்னஸ் சொல்ற முறைகள். அடுத்தது வந்து லீடிங் கொஸ்டின்ஸ் வந்து வருது. அதே போலதான் வந்து யாரெல்லாம் காம்பிடென்ட் விட்னஸ் அப்படிங்கிற ஒரு முறையும் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸையும் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதே போல பெனிஃபிட் ஆஃப் டவுட்டும் அவங்க தான் அக்யூஸ்டுக்கு கொடுக்குற முறையும் அவங்க தான் பண்றாங்க. கமிஷன் முறையை கொண்டு வராங்க. அதே போல அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஓத் அதையும் வந்து முஸ்லிம் பீரியட்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த 2 பீரியடும் வருது. நெக்ஸ்ட் வந்து இந்த முறைகளை எல்லாமே வந்து நம்ம இப்ப இருக்கிற எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம அடாப்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மாடர்ன் பீரியட். ஸோ மாடர்ன் பீரியட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அதுக்குள்ள எல்லாம் ரொம்ப டெப்தாலாம் எதுவுமே போக வேண்டாம், ஏன்னா அதுல அப்புறம் ரொம்ப போர் அடிச்சிடும். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருக்கிற முறைகள்லாம் எதுக்கு சொன்னேன்னா இதெல்லாம் எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, அதனால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த முறைகள் பொறுத்து மாடர்ன் பீரியட்ல நிறைய 1726 இருந்து சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ
ஸோ மாடர்ன் பீரியட்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கல்கத்தா, மெட்ராஸ் அண்ட் பாம்பே அந்த பிரசிடென்சி டவுன்ஸுக்கு ஒரு மாதிரியும், மறுபடியும் மொஃபசல்ஸ் கோர்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து நம்ம ஒரு எவிடன்ஸ் ஆக்ட், ஒரு எனாக்டட் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து தேவை, ரொம்ப நீடா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மொஃபசல்ஸ் கோர்ட்ஸுக்கு தனியாகவும், பிரசிடென்சி டவுன்ஸுக்கு தனியாகவும் நிறைய இருக்கிறதால நிறைய இந்த மாதிரி எவிடன்ஸ் ஆக்ட் அப்படி மாறி மாறி இங்கிலீஷ் லா ஃபாலோ பண்றது, அதெல்லாம் வந்து அப்படி எவிடன்ஸ் ஆக்டே நிறைய சீரீஸ் ஆஃப் ஆக்ட் வந்தாலும் எதுவுமே வந்து ஒரு சரியா இல்லை அப்படின்னு வந்து ஜட்ஜஸே வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ல வந்து நிறைய சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தான் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 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 கோட் வேணும், கோடிஃபைடு எவிடன்ஸ் ஆஃப் லா ஆஃப் எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு மெயின், அதாவது சர் ஹென்ரி மெயின் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில மெயின் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. அதுல சேர்மனா சர் ஹென்ரி மெயின் அப்படிங்கிறவர் வந்து இருக்காரு. அது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1868 தான் அந்த கமிஷனை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 1868 எதுக்காக அப்படின்னா இந்த லா ஆஃப் எவிடன்ஸை டிராஃப்ட் பண்றதுக்காக. ஆனா அது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பில்லை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்றாரு. ஆனா அந்த பில் வந்து இந்த இந்தியன் கண்டிஷனுக்கு, இப்ப இந்தியன்ஸோட அந்த கண்டிஷனுக்கு அந்த பில் வந்து சரியா இல்லை அப்படின்னு காரணம் சொல்லி அந்த பில் வந்து ரிஜெக்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்கன்னா, ஸ்டீஃபன் கமிஷன் ஒரு கமிஷன் வந்து அமைக்கிறாங்க. எப்போ 1871. அதை வந்து எதுக்காகனா இந்த லா ஆஃப் எவிடன்ஸை டிராஃப்ட் பண்றதுக்காக. யாருடைய தலைமையில் அமைக்கிறாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ஸ்டீஃபன் அப்படிங்கிற அவரோட தலைமையில வந்து அமைக்கிறாங்க. அவரு எப்ப அமைக்கிறாங்கன்னா 31 மார்ச் 1871. அவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு, ஹை கோர்ட்டுக்கு, அட்வொகேட்ஸுக்கு, மற்ற எல்லாத்துக்கும், ஜூரிஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் அனுப்புறாரு. அதெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களோட வியூஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த செலக்ட் கமிட்டிக்கு ரெஃபர் பண்றாங்க. அப்புறம் சொன்ன இந்த மற்றவங்கள சொன்ன அமெண்ட்மெண்ட்ஸோட அந்த பில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருது. ப்ரெசென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் 1872 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து வருது. ஸோ இந்த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 18 அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த இந்தியன் இங்கிலீஷ் லாவெல்லாம் பேஸ் பண்ணி இந்த எவிடன்ஸ் வந்திருந்தா கூட இப்போ வரைக்குமே வந்து பெரிய மாறுதல் இல்லாம தான் இருக்கு. அந்த அந்த 1872 ஆக்ட்ல வந்து 167 செக்ஷன்ஸ், 11 சாப்டர்ஸ் அண்ட் 3 பார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அதுல வந்து கொஞ்சம் எப்போ 2008 2013 இது மாதிரிலாம் சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த அமெண்ட்மெண்ட்ஸும் ஏற்படலை. அதுக்கு பின்னாடி தான் இப்போ வந்து 2023 வரக்கூடிய பாரதிய சாட்சிய அதிநியம் இப்போ வந்திருக்கு. ஈவன் பாரதிய சாட்சிய அதிநியத்துல கூட பெருசா அதுல சொல்லியிருக்க எந்த மாறுதலுமே இல்லை. ஒரு சில மாறுதல் தான் இருக்கு. அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பாரதிய சாட்சி அதிநியம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, லிட்ரலா அது என்ன சொல்றாங்க, இந்தியன் டெஸ்டிமோனி ஆக்ட் அப்படின்னா, டெஸ்டிமோனி அப்படின்னா சாட்சியம். இதோடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னா 11/8/2023 நம்மளுடைய ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா வந்து தான் அதை வந்து லோக்சபால இன்ட்ரடியூஸ் பண்றாரு. பாரதிய சாட்சிய பில் 2023 இன்ட்ரடியூஸ் பண்றாரு 11/8/2023. அதை 12/12/2023 வந்து அந்த பில்லை வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 12/12/2023 பாரதிய சாட்சிய செகண்ட் பில் அது வந்து லோக்சபால இன்ட்ரடியூஸ் ஆகுது. இன்ட்ரடியூஸ் ஆன உடனேயே 20/12/2023 வந்து அந்த பில் வந்து லோக்சபால பாஸ் ஆகுது. 21/12 வந்து மறுபடியும் ராஜ்யசபால இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதே அன்னைக்கே பாஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் 25/12/2023 வந்து அந்த பில் வந்து பிரசிடென்ட்டோட அசென்ட் வாங்கிடுறாங்க. இனிமேல் எப்போ எஃபெக்ட் வரப்போகுதுன்னா 1/7/2024 அது வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் வரப்போகுது. ஸோ இப்போ வந்திருக்கிற பில் வந்து இது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்திருக்க பில் வந்து தி பாரதிய சாட்சிய செகண்ட் பில் தான் 2023. ஏன்னா ஃபர்ஸ்ட் பில்லை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு மறுபடியும் செகண்ட் பில் வந்து சில ஏன்னா நம்ம சொன்ன சில சேஞ்சஸ் எல்லாம் அதில் இன்கார்பரேட் பண்ணி
உடனடியாவே அந்த செகண்ட் பில் பாஸ் பண்ணி அந்த பாஸ் ஆகி பிரசிடென்ட்டோட அசென்ட்டும் வந்து இப்போ 1/7/2024 இருந்து இனி அமுலுக்கும் வரப்போகுது. இதுல வந்து என்னென்ன அந்த சேஞ்சஸ், அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் பாரதிய சாட்சி அதிநியத்துக்கும் என்னென்னலாம் சேஞ்சஸ், இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 167 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா பாரதிய சாட்சி அதிநியத்துல 170 செக்ஷன்ஸ் இருக்க போகுது. ஓகேவா? அதுல 2 செக்ஷன் ஏற்கனவே இருந்த ஆக்டை விட இப்போ 2 செக்ஷன்ஸ் வந்து புதுசா ஆட் பண்ண போறாங்க. 2 செக்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன செக்ஷன்னா, செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2 வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செக்ஷன் 61 எலக்ட்ரானிக் ஆர் டிஜிட்டல் ரெக்கார்ட் அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 செக்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 6 நியூ சப்செக்ஷன்ஸ், ஏற்கனவே இருந்த செக்ஷன்ல ஒரு 6 நியூவா ஒரு சப்செக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இவ்வளவுதான் நியூவா இது கூட வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். 24 ப்ரொவிஷன்ஸ்ல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே இருந்த செக்ஷன்ல அலைடு பண்ணி அப்படி பண்ணி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. 6 செக்ஷன்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னா, செக்ஷன் 3ல பேரா 10 பழைய ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், செக்ஷன் 3ல பேரா 10 இந்தியா அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டாங்க. செக்ஷன் 22A அதாவது ஓரல் அட்மிஷன் as to content of electronic records are relevant அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. செக்ஷன் 82 presumption as to document admissible in England without proof of seal or signature. ஸோ அது சீலோ சிக்னேச்சரோட ப்ரூஃப் எல்லாம் எல்லாமே அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை அட்மிஷபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ப்ரிசம்ஷன் இருந்த அந்த விஷயத்தை எடுத்துட்டாங்க. 88 செக்ஷன் 88 presumption as to electronic messages. இப்போ வந்து டெலகிராஃபிக் மெசேஜ், இப்போ டெலகிராஃபிக் மெசேஜே இல்லை. ஸோ அதனால அதையும் எடுத்துட்டாங்க. அப்புறம் 113 ப்ரூஃப் ஆஃப் சிசேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதுவும் தேவையில்லாத செக்ஷன், அதையும் எடுத்துட்டாங்க. செக்ஷன் 166 பவர் ஆஃப் ஜூரி ஆர் அசஸார் டு புட் கொஸ்டின்ஸ். ஜூரி, இப்போ ஜூரி ட்ரையல் முறையே இந்தியாவில இருந்து எடுத்துட்டாங்க. அதனால அந்த இதுவும் யூஸ் இல்லாமல் இருந்த அந்த செக்ஷன், இந்த 6 செக்ஷனை மட்டும்தான் ரிப்பீல் பண்ணிட்டாங்க பழைய இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்து. இப்போ நியூ பிஎஸ்ஏல வந்து இது இல்லை. ஸோ அது இல்லாமல் இந்த 2 செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 24 செக்ஷன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து ஒரு இதில் என்னென்னா ஒரு 5 நியூ எக்ஸ்பிளனேஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன்ஸ் பின்னாடி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுவும் ஒரு 4 எக்ஸ்பிளனேஷனை வந்து டெலிட்டும் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இதில் வந்து இனி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்னலாம் மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னா, டாக்குமெண்ட் அப்படிங்கிற டெஃபனிஷனுக்குள்ள எலக்ட்ரானிக் ரெக்கார்டை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆக்டில் அதிகமாக நம்மளுக்கு வந்ததெல்லாம் என்னென்னா, இந்த எலக்ட்ரானிக்கல் ரெக்கார்ட்ஸு, எலக்ட்ரானிக் பேஸ்டு விஷயத்தெல்லாம் வந்து நிறையா வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே போல் இந்த அக்கம்ப்ளிஸ் எவிடன்ஸை வந்து அதோட கராபரேட்டட் அந்த டெஸ்டிமோனியை வந்து லீகல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதே போல் ஒரு ஷெட்யூல் வச்சு அந்த ஷெட்யூலில் நம்மளுக்கு இப்போ இருக்கிற இந்த ஆக்டில் 65A அண்ட் B, அந்த 65B சர்டிஃபிகேட்டோட ஃபார்மேட் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாமல் இருந்துச்சு. அதை பொறுத்தெல்லாம் வந்து இப்போது இந்த ஷெட்யூலில் அந்த அதை பொறுத்து சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த காம்ப்ரிஹென்சிவ் ஃபார்மை வந்து அந்த ஷெட்யூலில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் மைனர் சேஞ்சஸ் அப்படின்னா, இந்த மைனர் சேஞ்சஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த காலனியல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் சிலது நம்மளுக்கே புரியாத சில டெர்மினாலஜிஸ், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் எடுத்துட்டாங்க. லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி ஜெண்டர் சென்சிட்டிவா போயிடுச்சு. ஓகேவா? ஜெண்டரா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஜெண்டர், அதாவது சில இடத்துல எல்லாம் ஹீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லுஸ்ட்ரேஷன்ல. இப்போ அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஹீ அப்படின்ட்டு இல்லாம ஜெண்டர் வந்து ஈக்குவலா அது மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல நிறைய சில இடத்துல மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய மைனர் சேஞ்சஸ். ஸோ மேஜர் சேஞ்சஸ்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த எலக்ட்ரானிக்கல் பேஸ்ல நிறைய மாத்திருக்காங்க. மைனர் சேஞ்சஸ் அப்படின்னா அந்த காலனியல் டெர்மினாலஜிஸ் எல்லாம் எடுத்துட்டு லாங்குவேஜை மாடர்னைஸ் பண்ணி
ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மாதிரி இதில் வந்து சில இது வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏற்படுத்துகிறப்போ 1872 அது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. நிறைய வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இங்கிலீஷ் லாவை டிபெண்ட் பண்ணி இங்கிலாந்து பிரிட்டிஷ் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்ததால சில இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இந்தியன் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னலாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சோமோ அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து மைனராக இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுடைய ஒரு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ப்ளஸ் இப்போ இருக்கக்கூடிய பிஎஸ்சியோட இது. ஸோ இதில் வந்து இதுதான் இதோட கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கேளுங்க. கிரேட் ஸ்பீச் அட்வொகேட் தமயந்தி. ரொம்ப சிம்பிளா ப்ளஸ் இது வந்து ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் சொல்றதை காட்டிலும் எவல்யூஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட்னு சொல்லியிருந்தா டாபிக் கரெக்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ரைட் ஃப்ரம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1000 years ஹிஸ்ட்ரியை அப்படியே கேட்ட மாதிரி இருந்தது. ஐ திங்க் எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட், தேங்க்யூ ஃபார் யுவர் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதர்வைஸ் ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் மேட் டு சச் அ கிரேட் டெலிவரி. ஃப்ரெண்ட்ஸ், டவுட் கேளுங்க. மேக் திஸ் செஷன் இஸ் வெரி இன்டராக்டிவ். செகண்ட் பில் டேட் அப்படின்னு சொல்லி அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் கேட்குறாரு. யூ கேன் ரைஸ் த ஹேண்ட். சார், செகண்ட் பில்லோட டேட் வந்து 12/12/2023 சார். 12/12 வித்ட்ரா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பில்ல 12/12/2023 செகண்ட் பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சுஷாந்த் ஸ்டீஃபன்சன் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு. எனி அதர் டவுட்ஸ்? சரவணகுமார் தேங்க்ஸ் பண்றாரு. கிருஷ்வரன் இஸ் ஆல்சோ தேங்கிங். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஸ்பீக்கர் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கிறத நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் டேக் ஆல் யுவர் apprehensions cleared about this evidence act, Indian evidence act. மேடம் சொல்லுங்க. கேளுங்க சுஷாந்த். உங்களோட அந்த இந்த நீங்க நடத்தின நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கொடுத்து கொடுங்க மேடம். நல்லா இருந்தது. ஓகேங்க சார், நான் அதை டைப் பண்ணி சார்க்கு அனுப்புறேங்க சார். I request Vasantkumar to type the mail ID again in the chat box. அந்த மெயில் ஐடிக்கு நீங்க ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சீங்கன்னா அந்த கண்டென்ட் மெட்டீரியல் வந்து we will definitely forward it to you. டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. உங்களுடைய ஒப்பீனியன் கூட சொல்லுங்க. செஷன் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் நல்லா இருந்துச்சுன்னு சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க. நிறைய அப்ரிசியேஷன்ஸ் பார்த்தேன். வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். அட்வொகேட் தமயந்தி வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல வைண்ட் அப் பண்ணிக்கலாம்? சார் வைண்ட் அப் பண்ணிக்கலாம் சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அப்புறம் நம்ம கொஞ்சம் பிரீஃபா மத்ததெல்லாம் எடுத்துறலாம். Great. So on behalf of each one of you, I really express my sincere thanks to Advocate Damayanti for delivering such a very, very meaningful and very informative session on Evidence Act. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இது எப்படி உருவாச்சு, எங்கிருந்து வந்துச்சுன்னு ஆல்மோஸ்ட் ஒரு ஹிஸ்டரி ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் மாதிரி தான் இருந்தது. இட் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வி வில் டெஃபினெட்லி bring an excellent topic next week with இதே செகண்ட் part 2 பண்ற மாதிரி இருந்தாலும் we will request Advocate Damayanti to do it again. இல்லை வேற ஏதாவது நல்ல ஸ்பீக்கர்ஸ் நீங்களே கேட்டுட்டு இருக்கக்கூடிய லீகல் ஃப்ராட்டர்னிட்டி, நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாபிக்ல உங்களால டெலிவரி பண்ண முடியும்னா ப்ளீஸ் ஷேர் இட். இட் இஸ் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் அவர் ஓன் கம்யூனிட்டி. நம்ம எல்லா லாயர்ஸுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா they can become more and more efficient in their profession. ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டைஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம ஏபிபிக்கோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சிவில் ஜட்ஜ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட் அஸ் ஷேர் தி நாலேஜ் வித் தி கன்சர்ன்ட் பீப்புள். ரொம்ப 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 நன்றி. எல்லாம் ஜாயின் பண்ணுவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்களுடைய அபெக்ஸ் லா அகாடமியோடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் எனது ஒரு பெரிய நன்றியை அட்வொகேட் தமயந்திக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். Thank you very much. And again, let us line up. Bye bye.